மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது வீக்லி ஃபைனான்ஸ், வாரத்தன்றன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி அந்த வீடியோ போட்டேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆகிடுங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க? அதாவது டெய்லி தண்டனை பற்றி முதல்ல போடுறேங்க. அதுக்கு உங்களுடைய வரவேற்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீக்லி போட போகிறேன். இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த வீக்லியில் என்ன வரும் அப்படின்னா, இது லாபம் அதிகம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம். இது வில்லேஜ் சைடில் தான் இருக்கிறவங்க மட்டும்தான் இது பயன்படுத்த முடியும். சிட்டிஸில் இது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஏன்னா வில்லேஜ் சைடில் 1000, 2000, அதுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே இதுக்கு தர முடியாது, தரவும் கூடாது. அதுவே ஒரு வாரத்துக்கு, அதாவது 100 ரூபான்னா நீங்கள் 95 ரூபா கையில் கொடுக்கணும். வாரத்துக்கு 12,000 ரூபா, 12 ரூபா 50 பைசா நீங்கள் அதை வசூலிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை வசூலிக்கும்போது 10 வாரம், நீங்கள் 8 வாரத்துலேயே அசல் எடுத்துடலாம். 2 வாரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கிற இந்த வர அதிக ரிஸ்க்கும் இது இருக்குது. ஏன்னா வீக்லி ஒவ்வொருத்தவனையும் போய் நம்ம தேடி அலைஞ்சி அவன்கிட்ட பைசா வாங்கிறதுக்கு இல்லைன்னா 3 மாதம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது 2 மாதம், அதாவது 10 வாரத்தில் கிட்டத்தட்ட 2.5 மாதம், அதாவது 2.25 மாதம் வரும். 2.25 மாதத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் இதை வாங்கினா உங்களுக்கு லாபம். ஆனால் அவங்க பப்ளிக் உங்களுக்கு கொடுக்குறது வந்து 6 மாதம் 8 மாதம் கூட எடுக்கடிப்பாங்க, ஒரு கொடுக்காம கூட ஏமாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக உங்களால் வாங்க முடியும்னு ஒரு தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க. எல்லாருமே செய்யாது இது, ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்கும். இது 10% லாபம், அதனால தான் இதுக்கு அந்த அளவுக்கு ஆபத்தும் அதிகம் அப்படின்றதுக்காக சொல்லுங்கள். இது போலீஸும் பிரச்சனை வரும், அதே சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து இந்த சந்தைகளில் வீடுகளுக்கு இந்த வாரப்புள்ளி வாங்குறவங்களுக்கு இவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி இது கொடுக்கறதால உங்களுடைய வருமானம் பெருகும். மினிமம் 50,000 இருந்தாலே அதையும் உங்களுக்கு இது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் உங்களுக்கு 50,000 ரூபா இருந்தாலே நீங்கள் இதை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதோடைய வருமானத்தை வைத்து நீங்கள் மேற்கொண்டு வியாபாரம் பண்ணலாம். உங்களோட ஒரு நிரந்தர வருமானத்தை அது உருவாக்கி கொடுத்துரும். புரியுதுங்களா? இதனால் உங்களுக்கு வருமானமும் ஆச்சு, பப்ளிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு லாபம் வந்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு அது ஒரு தொழிலாகவும் ஆச்சு. இந்த தொழிலை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நீங்கள் தான் பாடுபடணும். என்னாலும் நான் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறதோடைய காரணமும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரம் உனக்கு தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ரொம்ப பயிற்சியாக இது. அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை செய்யுங்க. இது செய்யறதால நமக்கு லாபம் வரும். அதே சமயத்தில் தூக்கிட்டு ஓடினாலும் அதிக லாஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா தான் கொடுக்க போகிறீங்க ஸ்டார்டிங். 500 ரூபா 1000 ரூபா போச்சுனாலும் அதுக்கு ஒரு லாஸ் உங்களுக்கு கொடுக்காது, மொத்தத்தில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால தான் இதை வீக்லியே நான் சொல்கிறேன். இது நீங்கள் செஞ்சீங்கனால் நல்லது. ஓகே, இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.